லாரியா? பயங்கர கருப்பா இருக்காப்ல. இவங்க வந்து ராஜா லாரி. ராஜா லாரி. ஹாய் மேம், நம்ம கூட பாத்தீங்கன்னா சமந்தா மேம் இருக்காங்க. சமந்தா. Silhouettes of you are like a taunt. Never really know just what you want. With you I don't ever feel calm. I can feel the sweat inside my palms. Play with me like cats and a street. Hey, chill பண்ணுங்க friends. Welcome back to the channel LuckyMan Vlogs. So, எல்லாரும் எப்படி இருக்கீங்க guys? நான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கேன். இன்னைக்கு ஒரு செமையான வேற லெவல் vlog பண்றதுக்காக நம்ம வந்திருக்கோம். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பேட்ஸ் ஹெவன் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நம்ம சென்னை பார்த்தீங்கன்னா சூளைமேடுல முஃபசா பெட்ஸ் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்கு. இந்த கடையில வேற லெவலான எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு பேர்ட்ஸ் ஹெவன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பறவைகள் தான் இங்க வந்து வச்சிருக்காங்க. அழகா வந்து நம்ம அமேசான் ஃபாரஸ்ட்ல பறக்கிற பறவைகளா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா பறவைகளா இருக்கட்டும், எல்லா பறவைகளுமே இந்த வீடியோல இருக்கு. பேசுற பறவை கூட நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சாம் ஸ்குவாட், நம்ம LuckyMan ஸ்குவாட், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா நம்மளோட LuckyMan ஃபேமிலிக்கு நீங்க கொடுங்க. அண்ட் வீடியோ வந்து எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்க, சில் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. கமான், வீடியோக்குள்ள போகலாம். உள்ள போலாம். வாவ். சோ गाइस பாருங்க, நம்ம உள்ள வந்துட்டோம். வேற லெவல்ல இருக்கு இந்த இடமே. சுத்தி வந்து எல்லாமே பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான பறவைகள் தான் இருக்கு. गाइस நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனே நம்ம பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு அழகான காக்கடோ பேர்ட் இருக்கு. வாவ், பாருங்க அழகா வந்து அவங்க கையில ஏறிட்டாப்ல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொராக்கன் காக்கடோ. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? அது வந்து 6 monthsலாம் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு பேபி தான், ஃபீமேல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்டா பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரண் ப்ரோ வந்தோடனே அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேர்ட்ஸோட விளையாட போறோம். சவுண்டு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஃபுல்லாக நம்ம பேர்ட்ஸ் தான் வந்து விளையாடுறாங்க. வாவ். ஸோ எவ்வளோ பெரிய பேர்டு பாருங்களேன். ஸோ காக்கடோஸ் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பேர்டு. சப் டிராபிக்கல் கிளைமேட்ல ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய அழகான பேர்ட்ஸ். வா, அவங்க பாருங்க. அப்போ கூட நம்ம கமல் சார் ஒரு படத்துல யூஸ் பண்ணியிருப்பாப்ல. ஸோ அந்த மாதிரி அழகா இருக்கான். ஸோ கேமராவை பார்க்குறான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல டேம்டான ஒரு பேர்டு தான் நம்ம இந்த காக்கடோ. ஸோ நல்லா பழகும். ஸோ இங்க பாருங்க, வேற லெவலில் நம்ம காக்கடோ வந்து நம்ம மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபீமேல்னு சொன்னாங்க. நம்ம பின்னாடி போய் திரும்பிக்கிட்டு இருக்கான் பயவுல. ஸோ முன்னாடி வாப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த காக்கட்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த காக்கட்டை வளர்க்கணும்னு ஆசை தான், ஆனால் வந்து பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஃபியூச்சர்ல கண்டிப்பாக நம்ம வளர்ப்போம். இங்கே பாருங்க, கையில் அழகா ஏறிட்டான். வாடா வாடா, வாட்ச் வேணுமாப்பா? டேய், அது வாட்சரா, விடுறா. வாட்சை போட்டு கடிச்சிக்கிட்டு இருக்காப்ல. வா, இதுல ஏறிடு. கமான். பளபளப்பா இருந்தவனே நம்ம வாட்சை போட்டு கடிச்சிக்கிட்டு இருக்கு. நோ 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 கைஸ், இங்க பாருங்க எவ்வளவு அழகான பறவைகள். பைனாப்பிள் கன்யூர் செல்ல குட்டிகள் வந்து நம்ம கூட வந்து இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லோ சைடட் கன்யூர். என்னடா பறக்குறீங்க? வா, இங்க பாருங்க கைஸ், இவன் பாத்தீங்கன்னா ஒரு அழகான சுட்டி குழந்தை, ஒரு எல்லோ சைடட் கன்யூர். வேற லெவல்ல இருக்கு.
என்னடா ஓ போயிட்டான். இங்க பாருங்க ப்ளூ கிரீன் சீக் ப்ளூ கன்யூர். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி தான். இப்ப எல்லா பேர்ட்ஸையும் அழகா பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும் பேர்ட்ஸை பத்தி. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இங்க உள்ள ஒரு பர்சன் நம்ம வந்து கேட்க போறோம். ஸோ ஹாய் மேம். ஹலோ ஹாய். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இந்த பேர்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்களும் ஒரு பேர்ட் மாதிரியே இருக்கீங்க. ஓகே, உங்க பேர்ட்ஸ் ஷாப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கன்யூர் வெரைட்டி. ஓகே, கன்யூர்ஸ் இதெல்லாம். ஆமா, கன்யூர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு பிகினர் ஸ்டார்ட் பண்றாங்க, எனக்கு கொஞ்சம் கலரா பேர்ட்ஸ் இருக்கணும், ஒரே கலர்ல இருக்காம. ஸோ அவங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஓகே, ஒரு மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கணும், ஈஸி மெயின்டெனன்ஸா இருக்கணும், பேர்டோட லைஃப் ஸ்பேனும் கொஞ்சம் லாங் டைமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பேர்ட் போகலாம். ஓகே, ஒரு கன்யூர் எடுங்க பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன கன்யூர்ஸ் மேம்? இவங்க எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிரீன் ஷீக் கன்யூஸ், எல்லாமே கிரீன் ஷீக் கன்யூஸ். ஓகே, அதுல உங்களுக்கு இவங்க எல்லோ சைடட், இவங்க வந்து ப்ளூ கிரீன் ஷீக், இவங்க வந்து பைனாப்பிள் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இவங்க வந்து ப்ளூ சினமன். சரி, இவங்க வந்து கிரீன் ஷீக், இவங்க வந்து கிரீன் ஷீக். ஓ கிரீன் ஷீக். இதெல்லாம் எந்த கண்ட்ரி பேர்ட்ஸ்? இவங்க எல்லாமே வந்து அமேசான் காடுகள்ல இருந்து இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க போல. ஓகே, ஸோ இதோட லைஃப் ஸ்பேன்ல என்ன வரும்? இவங்க லைஃப் ஸ்பேன்ல 20 இயர்ஸ். 20 இயர்ஸா? ஓகே. ஸோ இப்போ பிகினரா வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் எல்லாம் சொல்லலாம். எப்படி இதை வளர்க்குறது, என்ன ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்றீங்க? இவங்களுக்கு வந்துட்டு அடிஷனலா சீட் எல்லாமே கொடுக்கலாம். சீடு, மிக்சட் சீடு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே, மெயின்டெனன்ஸ் ஈஸியா தான் இருக்கும். பேர்டை பார்த்துக்கிறதும் பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பேர்டு இந்த மாதிரி கையில் எடுக்கிறது, இது தடவி கொடுக்கறது, விளையாடுறது, அதுக்கிட்ட பேசுறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் கொஞ்சம் செய்ய வேண்டியது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ பறந்துருவானுங்களா? பறந்து வெளில போவாங்க? இவங்களுக்கு எல்லாருமே அந்த பிரைமரி விங்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணிடுவோம், அதனால பேர்டு பறக்காது. ஓகே ஓகே ஓகே. இவங்களுக்கு ஏதாவது இப்போ மெடிக்கல் அட்டென்ஷன் அந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுக்கணுமா? ஏதாவது நோய்? இவங்களுக்கு வந்து 6 months once டிவார்மிங் மெடிசன் வரும். டிவார்மிங் ப்ராப்பரா கரெக்டா அது மட்டும் கண்டினியூ பண்ணா போதும். ஓகே ஓகே. அந்த மற்றபடி தெனை அந்த மாதிரி சன்ஃப்ளவர் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெனை யூஸ் ஆகாது. தெனை சாப்பிடுவாங்க, பட் ஆனா அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு. இவங்க மெயினா சாப்பிடுறது என்னது? இவங்க வந்து சன்ஃப்ளவர் சீடு, சஃபோலா சீடு, ஓகே, ஓட்ஸ், இந்த மாதிரி நிறைய சீடு இருக்கு. ஓகே. அப்புறம் இந்த கொண்டைக்கடலை அந்த பச்சை பயிரெல்லாம் வைக்கலாம். இதெல்லாம் ஊற வச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்ப்ரவுட்ஸ்னு சொல்லுவோம் நாங்க. கோதுமை, கருப்பு கொண்டைக்கடலை, பச்சை பயிர் இதெல்லாம் ஊற வச்சு கொடுக்கலாம், இல்ல முளை கட்டி கொடுக்கலாம். ஓகே. வேற ஃப்ரூட்ஸ்லாம் தரலாமா? சாப்பிடலாம், தாராளமா. நிறைய ஃப்ரூட்ஸ் அது எல்லாமே நம்ம பிடிஎஃப் அனுப்புவோம். இப்போ நீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்க போர்டை வந்து வாங்குறீங்க, என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க இல்லையா? ஸோ இதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்புவோம். நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்க. நம்ம கூட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்டு இருக்கும். ஸோ ப்ளூ த்ரோட் இருக்கிறதுனால ப்ளூ த்ரோட் கன்யூரா? ஓகே. ஸோ ஏன் ஒன்று தான் இருக்கு? இவங்க வந்து கொஞ்சம் ரேர் பிரீட். அப்படியா? அதுல நல்லா டேமா இருக்கிறது கொஞ்சம் டஃப்பானது தான். ஸோ இவங்க இங்க டேமா இருக்கிறாங்க, இவங்க கூட இருந்தவங்க ஷோல்டர். ஓகே ஓகே. இவங்களுக்கு என்ன ஃபுட் எல்லாம் கொடுக்கணும்? இவங்களுக்கும் அதே மாதிரி தான். மெயின்டெனன்ஸ் எல்லாருக்குமே டிஃபரன்ஸ் எல்லாம் வராது, எல்லாருக்குமே ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே. ஒரே ஒரு சில பேர்டுக்கு மட்டும் தான் டயட் மாறும், அது நான் அவங்க கிட்ட இருக்கும்போது நான் சொல்றேன். ஓகே. இந்த ப்ளூ த்ரோட் கன்யூர் வந்து இது சேமா? அது அமேசான் கண்ட்ரி தானா? ஆமா, கன்யூர் வெரைட்டி. கன்யூர்னாலே உங்களுக்கு அந்த மாதிரி அமேசான்ல இருந்து ஒரு சில கிராஸ் பிரீட் பண்ணி எடுக்கிறதா இல்ல பியூர்? இல்ல, இவங்க பியூர் தான், கிராஸ் கிடையாது, பியூர் பிரீட். ஓகே. ஸோ ஓகே. இதுல அப்ப கன்யூர்ஸ்ல வந்து எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு? கன்யூர்லயே பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வெரைட்டி இருக்கு. 10-15 வெரைட்டிஸ் இருக்கு. எஸ், நம்ம கூட பாத்தீங்கன்னா ஒரு ரேரான பேர்ட் இருக்காப்ல, ப்ளூ த்ரோட்டட் கன்யூர். ஸோ அமேசான் காடுகள்ல இருக்கிற ஒரு அழகான பேர்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கையில பாத்தீங்கன்னா இன்னொரு அழகான ஒரு பெரிய பேர்டா இருக்கு. ஸோ என்ன பேர்டு இது? பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா சன் மாதிரி இருக்கு லைட்டா. இவங்க வந்து ஒரு ஹைபிரிட் கன்யூர் வெரைட்டி தான் இவங்க. ஓகே. இவங்க வந்து ஜாண்டே கன்யூர் மேலுக்கும் பைனாப்பிள் கன்யூர் ஃபீமேலுக்கும் இவங்க கொடுப்பாங்க. ஜாண்டேவையும் பைனாப்பிளையும் ப்ரீட் பண்ணிக்கலாம், எப்படி அது சாத்தியமாச்சு? ஸோ ஹைபிரிட்னா வந்து கொஞ்சம் ரேரா? இவ்வளவு இவங்க நல்ல டேமா இருக்காங்க. ஒரு பீஸ் அந்த மாதிரி தான். இவங்க கூட இவங்க சோல்டு டேம்டு பேர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேர்டாக தான் போவாங்க ஃபர்ஸ்ட்ல. பேர்ட் நம்ம கூட நல்லா பாண்டிங் ஆகும். ஓகே. ஸோ டேம்டு பேர்டு பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிளாக எடுக்கிறது நல்லதா இல்லை பேரா எடுக்கிறது நல்லதா? சிங்கிளாக ஃபர்ஸ்ட் போகிறது நல்லது தான். நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது, காலையில் போனால் அதோட நைட்டு தான் வருவோம். ஸோ அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பேரா போகிறது தான் சாய்ஸ். கேஸ், நம்ம கூட பார்த்தீங்கன்னா லக்கி ஃபேமிலி நெக்ஸ்ட் நம்ம கூட வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சன் கன்யூர் வந்து இருக்காப்புல. எல்லோ கலரில் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா டேம்டு பேர்ட்ஸ் தான் சன்னு.
வாவ் கலரேஷன் பாருங்க செம்மையா வந்து வளர்ந்துருக்கான். எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இவனோட ஏஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேல இருக்கும்ல. 2 இயர். அதான் என்னடா திரும்ப அங்கேயே போயிட்ட. ஸோ இது வந்து ஒரு ரெட் ஃபேக்டரி கன்னியூரா? சன் கன்னியூர் எல்லோ ரெண்டுமே ரொம்ப ரெட் இல்லை லைட்டா. அண்ட் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ சன் கன்னியூர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதோட சன்ரைஸ்ல இருப்பாங்க. சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் அப்படி வெளில வர மாதிரி டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். குட்டியா இருக்கும்போது உங்களுக்கு இந்த கலரேஷன்ல இருக்கும் போர்டு. ஓகே. சோ அடல்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த கலரேஷன். இங்க பாருங்க ஒரு 2.5 ஏஜ் ஒரு அடல்ட் சன் கன்னியூரோட கலர்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இவன் மேலா ஃபீமேலா? இவங்க மேல். மேலு டேம்டு டிஎன்ஏ கார்டோட இருக்கு உங்ககிட்ட எல்லாமே. ஓகே. யூசுவலா சன் கன்னியூருக்கு வந்து என்ன ஃபுட்ஸ்லாம் கொடுக்கலாம்? ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆப்பிள். என்ன ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம்? ஆப்பிள், ஸ்வீட் கார்ன், பப்பாயா, வாட்டர்மெலன். அப்புறம் சன்ஃப்ளவர் சேம் தான். ஓகே. இப்போ மற்ற இந்த சன் கன்னியூர்ஸ் இந்த கன்னியூர்ஸ்லாம் இருக்கட்டும், இந்த கிளைமேட்டிக் சேஞ்சில் எப்படி வந்து பார்த்துக்கிறது இந்த பேர்ட்ஸ் எல்லாம்? இவங்களுக்குலாம் பெருசா பிரச்சனை கிடையாது. கிளைமேட் சேஞ்ச் ஆகும். ஹாட் வின்டர் எந்த எல்லா கிளைமேட்லயும் இருப்பாங்க. இப்போ நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இவங்க எல்லாமே நல்லாவே செட் ஆகும். ஓகே. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு செட் ஆகாத ஒரு பேர்ட்னு பார்த்தீங்கன்னா காக்கட்டெயில். காக்கட்டெயில் தான் நம்ம ஊருக்கு செட் ஆகாதா? ஏன்னா அவங்க டெசர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பேர்ட்ஸ். ஆஸ்திரேலியால இருக்கு. ஆமா. ஆஸ்திரேலியால அவங்க டெசர்ட்ஸ்ல இருந்தாங்க. ஓகே. சோ அதனால அவங்களுக்கு இங்க வந்து சம்மர் நல்லா செட் ஆகும். ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா மாங்க் பேர்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ புத்தர் மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியா இருக்கக்கூடிய பேர்ட்ஸா, அதனால தான் மாங்கா. ஸோ மாங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டி மாதிரி இருக்கு. இதெல்லாம் எல்லாம் குட்டிங்க தான். ஓகே. இவங்க எல்லாமே டாக்கிங் பேர்ட்ஸ். டாக்கிங் பேர்டா? ஆமா. வாவ். ஸோ பேசுவாங்களா? இப்போ பேச மாட்டாங்க. ஏன்னா இப்போ இவங்க வந்து குட்டிங்க தான். சரி. ஸோ இவங்க அடல்ட் ஆகும்போது 1 இயர் ஆகும்போது இவங்க பேசுவாங்க. ட்ரைனிங் கொடுத்தா பேசலாம். நம்ம பேசுறத நல்லா கேட்டுட்டு இருந்தாலே பேச ஆரம்பிச்சிடும். ஏன்டா ஏன் ஸ்பெசிஃபிக்கா நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஓகே. இந்த மாங்கோட லைஃப் ஸ்பேன் என்ன? இவங்களோட லைஃப் ஸ்பேன் உங்களுக்கு 20+. ஓகே. ஸோ எவ்வளோ பெருசு வருவாங்க இதுக்கு மேலே? மேக்ஸ் சைஸ் இவ்வளோதான். இதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சைஸ் வரும். ஓகே. ஸோ மாங்கில் என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்கு? எல்லோ இருக்கு, ஒயிட் இருக்கு, பியூரா அல்பினோ இருக்கு, லுட்டினோ மாங்க் இருக்கு, ஓகே, கிரீன் இருக்கு. ஓகே, கிரீன் தான் நேச்சுரல். இதெல்லாம் வந்து ஹைபிரிட். கிரீன் தான் நேச்சுரல். ஓகே ஓகே. ஸோ இவனுங்க எந்த கண்ட்ரி பேர்ட்ஸ்? இவங்கெல்லாம் ஸ்பெயின். ஸ்பெயினா? வாவ். பார்த்தீங்கன்னா யூரோப் ஸ்பெயினை சேர்ந்த பேர்ட்ஸ். ஸோ இந்த மாங்க் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கு நீங்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பேர்டு போகிறாங்க. ஸோ இப்போ கன்னியூருக்கு சொன்ன மாதிரியே தான். இப்போ ஈஸி மெயின்டெனன்ஸ் இருக்கணும், ப்ளஸ் டாக்கிங்கும் இருக்கணும். பேர்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா பாண்ட் ஆகுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டாக்கிங்கும் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கு டாக்கிங். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கன்னியூர்ஸை விட இவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி பேர்ட்ஸ் மாங்க். இல்லை கன்னியூர் மாதிரியே தான். அந்த அளவுக்கு இவங்களும் நல்லாவே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஓகே. அவங்க கிட்ட டாக்கிங் கிடையாது, இவங்க கிட்ட டாக்கிங் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி தான் பிகினர் வந்துட்டு கொஞ்சம் நாய்ஸி கம்மியாக இருக்கணும், நாய்ஸ் கம்மியாக இருக்கணும், நல்ல பேர்டு ஃப்ரெண்ட்லியாக விளையாடணும், பேசணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்குலாம் இது வந்துட்டு சஜஷன். வாவ். ஓகே. சன் கன்னியூர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டாக இருப்பாப்ல. ஆமாம். என்னக்கா எல்லாமே கலர் கலராக இருக்குது, ரெயின்போ கலரில் இருக்குது. இது என்ன பேர்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதேதான், ரெயின்போ கலர்ஸில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ரெயின்போ லாரி தான். ஓ, ரெயின்போ லாரியா இது? வாவ். ரெயின்போ லாரின்றது உங்களுக்கு இன்னும் குட்டியாக இருக்குது. ஓகே. இவங்க வந்து ஸ்வைன்சன். வாவ். ஸ்வைன்சன். இவங்க வந்து ரெட் லாரி. ரெட் லாரி. ஆமா. இவங்க வந்து கார்டினல். என்னது? கார்டினல். ஆமா. வாவ். இது மூணுமே வேற. சோ லாரி கிட்ன்ற ஒரு பேர்ட்ஸ்ல 3 வெரைட்டிஸ். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சோ நம்ம பார்க்கறது ஒரு 3 வெரைட்டிஸ் பார்க்கறோம். என்ன குளிச்சிட்டே இருக்கான்? இவங்களுக்கு தான் டயட் சேஞ்ச் ஆகும். ஓ அப்படியே. லிக்விடா சாப்பிடுவாங்க. லிக்விடா அதிகமா சாப்பிடுவாங்க. இந்த தேன்லாம் சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல இந்த காட்டுல பாத்தீங்கன்னா இந்த தேனி பூல இருந்து தேன் எடுத்து சாப்பிடுற பேர்டு சாப்பிடுவாங்க. ஓகே. சோ என்ன கண்ட்ரி பேர்ட்ஸ் லாரி கிட்லாம்? இவங்கலாம் வந்து ஆஸ்திரேலியன், இந்தோனேஷியன் அந்த ரீஜன். வாவ். அந்த ரீஜன்ல இவ்வளவு கலர்ஃபுல்லான பேர்ட்ஸா? ஏன் குளிச்சிட்டே இருக்காப்ல? குட்டி விளையாட்டு. ஓகே ஓகே. வாவ். பாருங்க गाइस, என்ன ஒரு கலர் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பேர்டு மாதிரி இருக்குங்க இந்த பேர்டு பார்க்கிறதுக்கு. ஸோ அழகா வந்து பெட்டும் பண்றாங்க. அண்ட் இவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டாக்ஸ் மாதிரி நினைக்கிறேன். ரொம்ப அட்டென்ஷன் வந்து சீக் பண்ணுவாங்களா இந்த பேர்ட்ஸ்? நல்லா விளையாடுவாங்க. ஓகே. பேசவும் செய்யுமா? வாவ். பாருங்க செமையா விளையாடுறாப்புல. என்ன 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 பண்றான்? கடிக்கவும் இல்லை, ஆனா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. டாக் மாதிரி நக்கறாப்புல. என்ன தேன் வேணுமாடா உனக்கு? வாவ் செம்மையா இருக்கு.
ஸோ நல்லா பெட் பண்றாங்க. இங்க பாருங்க, நம்மள வந்து கடிக்கலாம் இல்லை, அழகா வந்து டாக் மாதிரி நம்ம எப்படி நம்ம நக்கி கொடுக்குமோ ஸோ அந்த மாதிரி என்னோட விரலை நக்கிட்டு இருக்கான். வா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் சவுண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க என்னோட பேர்டோட நாய்ஸு. வா, ஸோ என்ன கலர் பாருங்க. இந்த பேர்டை கண்டிப்பாக வளர்க்கணுங்க. கொஞ்சம் பேர்ட்ஸ் வளர்க்கணும், காக்டெயில்ஸு. ஆனால் இப்போ லாரி மேலே வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. என்ன 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 என்னடா? ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லவ்வர்ஸ்க்கு கூட கிஃப்ட் பண்ணலாம். ஸோ கடிக்கவே கடிக்காது, அது அநியாயத்துக்கு நல்ல பேர்டாக இருக்கு. என்ன என்ன கீழே பார்த்துக்கிட்டு இருக்கான் குட்டி. என்ன ஏஜ் ஆகுது? ஓகே. ஸோ இவனுக்கு மோஸ்ட்லி என்ன ஃபுட்டு கொடுப்பீங்க? இவங்களுக்கு வந்துட்டு இவங்களுக்குன்னு ஃபார்முலாஸ்ல லாரி ஃபுட் இருக்கு. ஓகே. லாரி ஃபுட் எல்லாமே கலந்து இருக்கும். சரி. ஃப்ரூட்ஸ் தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ். ஃப்ரூட்ஸ் தான் எதெல்லாம் ஆப்பிள் வாட்டரியா இருக்கோ அந்த வாட்டர்மெலன், ஆப்பிள், ஸ்வீட் கார்ன், பப்பாயா. ஓகே. ஹனி கூட கொடுக்கலாமா? ஹனி கொடுக்கலாம். ஸோ செம்மையா இருக்கு இந்த பேர்ட்ஸோட நம்ம விளையாடுறதுக்கு. என்ன ரெட் பாருங்க, ரெட் டாமினன்ட். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீனிக்ஸ் பேர்ட் மாதிரி இருக்கு. வாவ். ஸோ இந்த பேர்ட்ஸ் நான் வந்து இப்போ பெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் தான் இப்போ இப்போதைக்கு இதோட மம்மி. அவன் கடிச்சிட்டான். இஸ் அ பேட் பாய், தூக்கிடுங்க அவனை. நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா இது என்ன பேர்டு? லாரியா? பயங்கர கருப்பா இருக்காப்ல. இவங்க வந்து ராஜா லாரி. ராஜா லாரி, ராஜநாக மாதிரி ராஜா லாரி போல. இந்தோனேஷியனா? ஓ சூப்பர். வாவ், குயில் மாதிரி இருக்கு லைட்டா பாக்குறதுக்கு. நம்ம ஒரு குயில் மாதிரி இருக்கு. இந்த பாக்குறதுக்கு ஃபுல் Black மாதிரி தான் தெரியும். பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு brown தெரியும், ஃபுல் brown தெரியும். ஓகே. டெயில்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கோல்ட் அண்ட் ப்ளூ இருக்கும். இவனும் டாக் மாதிரி தான் பெட்டிங். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இருந்து பார்க்கும்போது ஒரு ஆங்கிளில் ஈகிள் மாதிரி இருக்காப்புல பார்க்கறதுக்கு. கண்ணில் பாருங்களேன், ரெண்டு அந்த கண்ணோட கலரேஷனே ரொம்ப சூப்பராக இருக்கு. வாவ். என்ன பண்ணுறான்? விளையாட்டு. லாரினாலே இப்படி தான் விளையாடுவாங்க. விளையாட்டு தான். ரொம்ப பிளேஃபுல்லான பேர்டு. லாரி பிளேஃபுல்லான பேர்டு, ரொம்ப ஆக்டிவான பேர்டு. ஆக்டிவான பேர்டு. ரொம்ப சோர்ந்து போய் நம்ம பார்க்கவே முடியாது. எப்பவுமே ஆக்டிவாக தான் இருப்பாங்க. டேம்டு வளர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து லாரி இருந்தால் போய்க்கிடுவோம் இல்லையா? ஓகே. ஸோ என்ன ஃபுட்டு இந்த நம்ம ராஜா லாரிக்கு? சேம் அதே லாரி மாதிரி தான் இதுவும். ஓகே. ராஜா லாரின்றது தமிழ் பேரா இருக்கு, இதோட இங்கிலீஷ் பேரு கிங் லாரியா? பிளாக் லாரி. இங்கிலீஷ்ல பேர் இல்ல, தமிழ்ல தான் பேர் இருக்கு, ராஜா லாரி. ஓ, ஏன்னா வந்து இந்தோனேஷியால தமிழ் மக்கள் அந்த காலத்துல இருந்ததுனால அந்த பேரை வச்சிட்டாங்க போல. லக்கி ஃபேமிலி பாருங்க, நம்ம கூட அழகா வந்து லாரி இருக்கான். இவன் வந்து ஒரு ராஜா லாரி, இந்தோனேஷியன் பேர்டுங்க, இந்தோனேஷியன் பிரீடு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கலரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஈகிள் மாதிரி ஒரு நல்ல பிளாக் கலர்ல இருக்கும். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? வாவ், நல்லா விளையாடுறான். ஸோ நம்ம டாக்ஸ் கூட விளையாடுற மாதிரி இவங்க கூட விளையாடலாம். அழகா இந்த பேர்டை வந்து நம்ம தடவி கொடுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா காலா காக்கட்டூ. ஒரு பிங்க் கலர் வந்து இந்த பேர்டில் வந்து மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ நல்லா பெரிய பேர்டுங்க இது. ஸோ காக்கட்டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பேர்ட்ஸ் தான். ஸோ இந்த காக்கட்டூ பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நல்லா விளையாடுவாங்க, துருத்துருன்னு, கிட்டத்தட்ட டாக் மாதிரியே தான். ஓகே. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பேர்டு தான். வாவ். ஓகே. சோ நீங்க பேசுறது, என்ன சொல்றீங்க, என்ன ட்ரெயின் பண்றீங்க, இது எல்லாமே நல்லாவே அப்படியே ட்ரெய்னிங் நல்லா புரிஞ்சிக்கும். ஓகே ஓகே. இவனுக்கு வந்து என்ன ஏஜ்? சேட்டை ஜாஸ்தியா இருக்கும். சேட்டை ஜாஸ்தியா இருக்கும். ஒரு சைலண்டா இருக்க பேர்டு வேண்டாம் எங்களுக்கு, கொஞ்சம் வீட்ல விளையாடணும், வீட்ல யாருமே இல்ல, லோன்லியா ஃபீல் பண்றோம், எங்களுக்கு துருதுருன்னு கொஞ்சம் நல்லா விளையாட்டு சேட்டைக்கார பையனா வேணும்னா இவங்களை கூட்டிட்டு போகலாம். சேட்டைக்கார பையன் இந்த காலா காக்கட்டோ. ஸோ ஓகே. இவனுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் என்ன பெருசா இருக்கான் பாக்குறதுக்கு? இவங்களுக்கு எல்லாமே வந்து 40 இயர்ஸ் 45 பிளஸ்ஸா? வாவ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேம் டயட் தான், அந்த லாரிக்கு மட்டும்தான் டயட் மாறும் அப்படின்னாங்க. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்கன் காக்கட்டோ. ஓகே. ஸோ முழுக்கன்னா அது என்ன டிஃப்ரென்ஸ் மற்ற நார்மல் காக்டெயிலுக்கும்? நார்மல் காக்கட்டோட இவங்க வந்து கொஞ்சம் சைஸ் டிஃபரன்ஸா இருக்கும், சைஸ் பெருசா வரும், எக்ஸ்ட்ராவா இருப்பாங்க. ஓகே. அம்பர்லா காக்கட்டுக்கும் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கலர் டிஃபரன்ஸா இருக்கும். ஓ, அம்பர்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ஒயிட்டா இருக்கும். ஓகே. உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கொண்ட வரும். ஆரஞ்சு கொண்ட. வாவ், செமையா இருக்கு. விளையாடுறது நல்லா இருக்கும். இங்க பாருங்க, ஒரு எமோஷனல் கம்பெனி. எமோஷனல். ஓகே. ஸோ நல்லா பேசுறதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க? நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க. ஓகே ஓகே.
வாவ் கைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சைஸு வேறு லெவலில் இருக்காப்புல அந்த பேர்டு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தடவி கொடுத்தா நம்ம கூட வந்து பழகும். எவ்வளோ பெரிய பீக் பாருங்க கைஸ். நம்ம கூட பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பேர்டுன்னு சொல்லலாம் இந்த வீடியோலேயே. மக்காவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் கோல்டன் மக்காவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மக்காவ் பேர்ட்ஸை பற்றி நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். மேம் இந்த பேர்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மெக்காவ் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஃபேமஸான ஒரு ரொம்ப பேர்டு. ஃபேமஸான பேர்டு. அமேசான் கலர்ல இருப்பாங்க. பஞ்சவர்ண கிளி. ஓகே. இவங்க குட்டி தான். குட்டி தான். இவங்களோட லைஃப் ஸ்பேன் 60+. ஓகே. கிட்டத்தட்ட மனுஷங்கள மாதிரி. எவ்வளோ பெரிய பீக் பாருங்க. இங்க பாருங்க எவ்வளோ பெரிய நீட்டமான ஒரு பேர்டுன்ட்டு. பா ஃபுல் சைஸ் வந்து இதுதான். ஓகே. இவனோட ஃபுட்டுலாம் என்ன ஃபுட்டு? இவங்க அதே மாதிரி தான் சீடு ஆப்பிள் எல்லாமே சாப்பிடுவாங்க. சீடுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் சீடு சாப்பிடுவாங்க. ஓகே. கொஞ்சம் நட்ஸ் எல்லாமே இவங்க விரும்பி எடுத்துக்குவாங்க. இவங்களுக்கு நட்ஸ் எல்லாமே நல்லா கொடுக்கலாம். ஆல்மண்ட், ஃப்ரூட் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். இவங்க எப்படி பழகுவாங்க? நல்ல ஒரு குழந்தை மாதிரி தான். ரொம்ப ஈஸியா பாண்ட் ஆயிடுவாங்க. சோ நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் ட்ரெயின் பண்ணலாம். அப்படியே நாலேஜபிளா இருப்பாங்க. ப்ளஸ் நல்ல டாக்கிங்கும் கூட. டாக்கிங் பட். ஓகே. இவங்க ஏஜ் என்ன? இப்போ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 months. ஓகே. இப்போ 5 monthsல வாங்குறாங்களே அது வந்து இப்போ புதுசா ஒருத்தங்க வாங்குறாங்கன்னா அவங்க கிட்ட பாண்ட் ஆகுமா? நல்லாவே பாண்ட் ஆகும். அது பாண்டிங் ஆகுற டைம் தான் அது. ஓ அப்படியா? ஓகே. அப்போ எந்த ஏஜ்ல வாங்குனா பாண்ட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம்? 1 இயருக்கு மேல உள்ள டேம்டு பேர்டு நீங்க 1 இயர்ல வாங்குனா கூட நல்லாவே டேம்ட் ஆயிடும். எது டேம் ஆகாதுன்னா பேரண்ட் கிட்டயே இருக்கிற ஒரு குட்டி ஒரு 3 மாசம் பேரண்ட் கிட்டயே இருக்குனா கூட அது 3 மாசத்துல நம்ம எடுத்து டேம் பண்ணா அந்த அளவுக்கு டேம் ஆகாது. குட்டியிலே எடுத்துக்கும். ஆமா. இதெல்லாம் நீங்க வந்து சிக்கலே எடுத்துருவீங்க டைம் பண்றதுக்கு. ஸோ லக்கி ஃபேமிலி உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து கடைசியாக நம்மளோட மக்காவ் த ப்ளூ அண்ட் கோல்டு மக்காவ் பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயே வந்து ஏறிட்டான். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டமாக இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நான்லாம் இந்த படத்தெல்லாம் இந்த பேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலிவுட் படத்தில் தான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேர்லேயே வந்து பார்க்குறோம். ஸோ அமேசான் காடுகளில் இருக்கக்கூடிய பேர்டு. இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்லாம் வந்து இருக்கு. நம்ம வந்து ஆன்ஸ் மக்காவ் பார்த்தோம். இவன் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ அண்ட் கோல்டு மக்காவ். இதுலயே ஸ்கார்லெட் மக்காவ்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம் ரெட் கலர்ல. ஸோ நல்ல ஒரு பெட்டான ஒரு பேர்டு அப்படின்றது வந்து பார்த்தாலே தெரியுது. ஸோ நம்ம கையை வச்சாலே வந்து நம்ம மேலே ஏறி வந்து வந்துட்டான். ஸோ நல்ல டாக்கிங் பேர்டு, இன்டெலிஜென்டான பேர்டு. சர்க்கஸ் எல்லாம் கூட இவனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ் பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒரு குட்டி பேர்டு தான். ஒரு 5 மாசம் தான் ஆகுது. ஸோ நம்மளும் வந்து ப்ளூ கலர், அவனும் ப்ளூ கலர்ல தான் இருக்கான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. லக்கி ஃபேமிலி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு இன்னொரு சூப்பரான இதே மாதிரி வீடியோஸோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அண்டில் தென் எல்லாருமே வந்து டேக் கேர், டாடா, பை பை.